ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 10 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க அடுத்து நாங்க வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைகிட்ட போய் சொல்றாங்க, அத்தை, செங்கல் சூளையில செய்ய வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சாச்சு அத்தை அப்படின்னு. அப்பதான் நம்ம அத்தை சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லும் பொழுது வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ இன்னைக்கு உண்மையாவே செங்கல் சூளைக்கு போனியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் செங்கல் சூளைக்கு தான் போயிட்டு வந்தேன். ஏன் மாமா கிட்டயும் என் சகல கிட்டயும் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறாங்க. உடனேயே அவங்க அந்த இடத்துக்கு வந்ததோட வில்லிய பார்த்து, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, 3 பேருமே சேர்ந்து கண்டிப்பா செங்கல் சூளைக்கு தான் போயிட்டு வந்தீங்களா என்ன? அதுக்கு மாமா சொல்றாரு, ஆமா, செங்கல் சூளைக்கு தான் போயிட்டு வந்தோம். ஏன் அது ஏதாவது நிரூபிக்கணுமா? என்ன ஈஸ்வரி, இங்க நடக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இந்த சந்திரா எப்ப பார்த்தாலும் எங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் சரியே இல்ல. அதுக்கு ஈஸ்வரிய நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, ஏன் தானே இப்படி பண்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, நான் சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு. அப்புறமா ஈஸ்வரி சொல்றாங்க, நேரா ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க கொஞ்சம் கூட அமைதியா இருக்க மாட்டாங்க போல. ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும் பொழுது என்னை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இவங்க கிட்டே இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அவங்க 3 பேரும் சேர்ந்து மாடிக்கு போறாங்க. அங்க பானத்தோட சகல சொல்றாரு, இல்ல அத்தை கொஞ்சம் கூட வந்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் நம்மள மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த கும்பாபிஷேகம் மட்டும் முடிச்சிருந்துச்சுன்னா இந்நேரம் நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனா இந்த இடையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இல்லைன்னா நான் இந்நேரம் அத்தை கிட்ட எப்பவும் உண்மையை சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாமா சொல்றாரு, ஆமாங்க மாப்பிள்ள, நானும் அப்படிதான் நினைச்சேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையை சொல்லி பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இருக்க இருக்க பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த முத்துவை காமிக்கிறாங்க. முத்து என்ன பண்றாருன்னா, அந்த செலியனோட பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்ததோட, யார் இந்த பொண்ணு, ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்ட்டு முத்து நைஸா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. ஏமா, உன் பேர் என்னம்மா? என்ன நடந்து போற? நான் கார் கொண்டு வந்திருக்கேன், அதுல போகலாம் வா. நீ எங்க போகணுமோ நான் கொண்டு போய் நிப்பாட்டுறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நடந்தே போயிருவேன். என் தாத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, நீ எப்ப நடந்து போவ? இங்க பாரு, நீ இப்ப என் கூட வந்தியன்னா நான் கொண்டு போய் உன்னை விட்டுருவேன்னு, நீ வா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அதனால நான் உங்க கூட வரல, என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து வந்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாரு. நீ வா, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு டக்குன்னு கைய உதறி விட, அப்ப முத்து வந்து அந்த பொண்ணை வந்து துரத்த ஆரம்பிக்க, அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கமா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு அந்த முத்து ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஓடி போய் வந்துட்டு காரை நிப்பாட்டுறாரு. அதே நேரம் அந்த முத்து காரை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. காரை நிப்பாட்டி நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி வராங்க. காரை விட்டு இறங்கி வந்ததோட அந்த பொண்ணு அவரை பார்த்ததோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த முத்து வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன இந்த இடத்த விட்டு போக சொல்லுவ? நீ மட்டும் இப்ப போகல, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரு வந்துட்டு, இங்க பாரு, நீ அடிக்கடி என்னோட விஷயத்துல அதிகமா கிராஸ் பண்ற. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போகல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட முத்து சொல்றாரு, உனக்கு நான் சரியான ஆப்பு வச்சிருக்கேன்டா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதோட அந்த பொண்ணு நேரா ஹீரோவை பார்த்து, அண்ணன் ரொம்ப நன்றிங்க, நீங்க மட்டும் வரலைன்னா என்ன நடந்திருக்குமோ தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த நேரத்துல நீ ஏமா இந்த பக்கமா இப்படி தனியா போற? அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் இன்னைக்கு நடந்து போறேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணை டிரா பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, சார், அன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சு, நீங்க என்னை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, என்னை காப்பாத்துனீங்க. வீடு வரைக்கும் வந்துட்டீங்க.
வீட்டுக்குள்ள வந்து தாத்தாவை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு. உடனே ஹீரோவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வீட்டுக்குள்ள வராரு. அங்க வந்து செலியனை பாக்குறாங்க. அவரு நேரா நம்ம ஹீரோவை பார்த்ததோட விருச்சி ஆகுறாரு. இவரு தானே அந்த ஈஸ்வரி அம்மாவோட மருமக அப்படின்னு. அவரை நேரா ஹீரோவை பார்த்து, வணக்கம் தம்பி, நீங்க தானே ஈஸ்வரி அம்மாவோட மருமகன். அடுத்து ஹீரோ சொல்றாரு, ஆமாங்க வணக்கங்க. இது மாதிரி பாப்பாவை கொண்டாந்து விடுறதுக்கு வந்தேன். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இது மாதிரி தாத்தா, வர வழியில ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா? நம்ம ஊரு தலைவர் ஒருத்தர் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பாருல்ல ஒருத்தர், அவர் பேரு கூட முத்து. அவர் இன்னைக்கு என்கிட்ட வந்து கார்ல ஏற சொல்லிட்டாரு தெரியுமா? எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். நான் அப்படியே தப்பிச்சு விடுனேன். அப்ப மட்டும் இவர் வந்து காப்பாத்தாம இருந்திருந்தா நேரம் என்ன நடந்திருக்குமோ தெரியல. இது கேட்டதோட செலியனுக்கு வந்துட்டு ரத்தம் எல்லாம் குதிக்குது. அவன் இவ்வளவு பெரிய கேடியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சார் இனிமே உங்க பொண்ணை தனியா அதிர்பாதீங்க சார் அப்படின்னு. அதுக்கு செலியன் சொல்றாரு, இல்ல தம்பி, என்கிட்ட வண்டி இருந்துச்சு, அதுவும் இப்ப வந்துட்டு சரியில்லாம போயிட்டு எனக்கு வேற உடம்பு சரியில்லை கொண்டு போய் விடுறதுக்கு. இப்ப என் பேத்தி தான் வந்துட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு தான் இவ்வளவு பெரிய விஷயமா வந்து வெடிச்சு கிடக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் கட்டாயம் செய்யறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, இன்னாங்க ஒரு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பணத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, இங்க பாரு, உனக்கு தோதான ஒரு வண்டியை வாங்கிக்க. இனிமே நீ நடந்தெல்லாம் வரக்கூடாது சரியா? அப்புறம் அண்ணன் கிட்ட உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு, என்ன என் போன் நம்பர் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு நம்பரை வாங்கிக்கிறாங்க. அப்ப செலியனுக்கு வந்துட்டு மனசு உறுத்த ஆரம்பிக்குது. தான் பேத்தியோட வாழ்க்கையையும் காப்பாத்தி இருக்காரு, ஆனா அவரோட குடும்பம் இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கேனே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், தம்பி இது வரைக்கும் நீங்க உதவி பண்ணதே போதும் தம்பி அப்படின்னு சொன்னதோட ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப அந்த பேத்தி வந்துட்டு நேரா அவங்க தாத்தாட்ட, தாத்தா இவரு உங்களுக்கு தெரியுமா? அவரு சொல்றாரு, ஆமாம்மா, ஈஸ்வரியோட மருமகன் தானே இவரு. அந்த குடும்பம் ரெண்டும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு இன்னைக்கு நான் தாமா காரணம். இது கேட்டதும் பேத்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? அவரு சொல்றாரு, ஆமாம்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி அம்மாவோட அம்மா இறந்ததுக்கு அந்த முத்துதாம்மா காரணம். ஆனா அவன் பணம் கொடுத்ததுனால நான் யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாம விட்டுட்டேன். ஆனா கடைசியில அந்த ஈஸ்வரி வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு அந்த ராஜ சேதுபதி அம்மா மேல திருட்டுப்பட்ட கட்டுனதுனாலதான் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா கோவத்துல இன்னும் அந்த பரமேஸ்வரி அம்மாவை எதிரியா நினைச்சிட்டு இருக்கா. அவங்க அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நானே இந்த நிலைமையில இருக்கேன். நம்ம குடும்பமும் இவ்வளவு கஷ்டப்படுது. இன்னைக்கு தேவையான தண்டனை கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேத்தி சொல்றாங்க, தாத்தா இப்ப கூட உங்களுக்கு நேரம் ஆகல தாத்தா. இப்ப கூட நீங்க அவங்க கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிருங்க. அண்ணன் கண்டிப்பா கோவப்படுவாரு. கோவப்பட மாட்டாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லிருங்க தாத்தா. அதுக்கு அவர் சொல்றாரு, உண்மைய சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பேத்தி சொல்றாங்க, தாத்தா நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம் தாத்தா, வாங்க தாத்தா அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, அம்மாடி அந்த தம்பியோட போன் நம்பர் வச்சிருக்கேல்ல, அதுக்கு போன் பண்ணு அப்படின்னு. அப்ப நேரா அந்த பேத்தி வந்துட்டு அந்த ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போனை பார்த்துட்டு, இப்பதானே அந்த வீட்ல இருந்து வந்தோம், என்ன திரும்ப கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கல்ல, மறுபடியும் வாங்கல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு வராரு. அங்க வந்ததோட செலியன் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, வாங்க தம்பி வந்து உட்காருங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு அவரு. அப்ப செலியன் சொல்றாரு, தம்பி இதுவரைக்கும் என் பேத்திய 2 தடவை காப்பாத்திருக்கீங்க. ஒரு தடவை என் பேத்தி மேல திருட்டு பட்டம் கத்த பார்த்தாங்க, அப்ப என் பேத்தியை காப்பாத்துனீங்க. இப்ப என் பேத்தியோட மானத்தையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க யாரு எவரு அப்படின்னு தெரியாமலேயே நீங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு பேத்தி சொல்றாங்க, ஆமாண்ணே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு எங்க தாத்தா தான் காரணம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அதுக்கு செலியன் சொல்றாரு, தம்பி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்வரியோட அம்மா சிவகாமி நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்கல்ல, அதுவும் அவங்க தாத்தா வந்துட்டு அவங்க மேல திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க, நகை எடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா. அதுக்கு செலியன் சொல்றாரு, அந்த சிவகாமி அம்மா ஒன்னும் அவங்க நீங்க சொன்னதுனால ஒன்னும் நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுகல. அவங்க
உடம்புல விஷம் கலந்திருக்கு. இது கேட்டதும் ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அதுக்கு செலியன் சொல்றாரு, ஆமாம் தம்பி, அதுக்கான ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு நான் எப்படியாவது சேதுபதி ஐயா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த முத்து வந்துட்டு எனக்கு பணத்தை கொடுத்து ஆசையை காட்டி யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாம நிப்பாட்டிட்டான். அன்னைக்கு மட்டும் நான் இந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்க குடும்பம் இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நான் அப்படி காசுக்கு ஆசைப்பட்டு யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாம நான் மறைச்சிட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு தம்பி. இதுதான் தம்பி உண்மை அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ கேக்குறாரு, சரி அதுக்கான அந்த பேப்பர்ஸ் இருந்துச்சு, அது உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி அந்த பேப்பர்ஸ் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா நான் வேலை பார்த்தப்போ ஒரு சூட்கேஸ் பெட்டி வச்சிருந்தேன். அந்த பெட்டியில தான் பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் நான் பாக்குறேன் தம்பி அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சார் தயவு செஞ்சு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க ஒரு கருவியா இருங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேத்தியும் சேர்ந்து போயிட்டு அந்த பெட்டியில உள்ள அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கு. அதை பார்த்ததோட பேத்தி சொல்றாங்க, தாத்தா இங்க இருக்கு அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த பேப்பரை வாங்கி கொண்டாந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோ அதை பாக்குறாரு. இந்த தேதியில அந்த அம்மா வந்து இந்த விஷத்தாலதான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோ சொல்றாரு, இது போதும், நீங்க இத்தனை வருஷம் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப உண்மையை சொல்ல வந்திருக்கீங்கல்ல, உங்களால இந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா கார்ல ஏறி அவங்க நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அவங்க மாமாவையும் சகலையும் சந்திக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா மாமா கிட்ட, மாமா நம்ம குடும்பம் இனிமே ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு அவர் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது. இத்தனை வருஷமா பாட்டி தான் சிவகாமி அம்மாவோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு அத்தை கோவத்துல இருக்காங்கல்ல. ஆனா அவங்க இறப்புக்கு பாட்டியோ இல்ல தாத்தாவோ காரணம் கிடையாது, ஒருத்தன் தான் காரணம். இது கேட்டதோட மாமாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இன்னொருத்தன் காரணமா? யார மாப்பிள்ள அது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, வேற யாரு, அந்த முத்து தான் காரணம். அந்த முத்து சிவகாமி அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க போயிருக்கான். அப்ப அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் நான் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. உடனே அவன் எப்படியாவது இவங்க பஞ்சாயத்தை கூட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற ஸ்லோ பாய்சனுக்கு போட்டு விட்டு அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அந்த நகை காணாம போனதுக்கும் அவங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கீழே விழுங்குறதுக்கும் சரியா இருந்திருக்கு. அதனாலதான் எல்லாம் சேர்ந்து சேதுபதி ஐயா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா உண்மையான காரணம் அந்த முத்து தான். இங்க பாருங்க பேப்பரை, அவங்க இறந்ததுக்கான ஒரு சாட்சி அப்படின்ட்டு காமிச்சதோட அதுல அவங்க இறந்தது வந்து இதனாலதான் இறந்திருக்காங்க அப்படின்னு இருந்ததோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி இந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டு அவன் மட்டும் நிம்மதியா இருக்கானா? விடக்கூடாது மாப்பிள்ள, நான் இப்பவே போய் ஈஸ்வரி கிட்ட என் அம்மா மேல தப்பு இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நான் போயிட்டு அந்த முத்துவை அடிச்சு இழுத்துட்டு வரேன். அவனை இழுத்துட்டு வந்து அவன் வாயால உண்மையை சொன்னா மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இது கேட்டதோட சகலையும், ஆமா நம்மளா இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதனால அவனை போட்டு அடிச்சு இழுத்துட்டு வந்து அத்தைக்கு முன்னாடி நிக்க வச்சு உண்மையை நிரூபிச்சா மட்டும்தான் அத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இதை கேட்டதோட நம்ம மாமாவும், ஆமா மாப்பிள்ள, அவனை போய் அடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த பேப்பரை அவங்க மாமா கிட்ட இதை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நேரா பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. முத்து வந்துட்டு அந்த தோப்புல உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஹீரோ இங்க இருந்து போயிட்டு நேரா முத்துக்கிட்ட, இங்க பாரு, மரியாதையா இப்ப நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு முத்து கேக்குறாரு, என்னடா திடீர்னு வந்து நின்னுகிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னா என்னத்தடா சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. என் பாட்டியோட குடும்பமும் என் அத்தையோட குடும்பமும் இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறதுக்கான சாட்சி என் கையில கிடைச்சு போச்சு. அன்னைக்கு சிவகாமி அம்மா தானா ஒன்னும் இறக்கல, நீ கொடுத்த அந்த காஃபில கலந்த விஷயத்தினாலதான் அவங்களே இறந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அந்த செலியனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அப்ப அவன் தான் சொல்லியிருப்பானோ? அவனை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, உன்னை வெளியில விட்டாதானே
அவரை போய் எதுவும் பண்ணுவ, இங்க பாரு உன்னை இப்பவே நான் அத்தைகிட்ட இழுத்துட்டு போயிட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னு அந்த முத்துவை வெளுத்து வாங்குறாரு. அப்போ முத்து வந்துட்டு எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு வந்துட்டு அவங்க இறந்ததுக்கு முக்கிய காரணமே உன் தாத்தா தான் காரணம். அவங்க மேல திருட்டுப்பள்ளி போட்டதுனாலதான் அவங்க இறந்துட்டாங்க, ஒன்னும் நான் காரணம் இல்லை. மக்கள் எல்லாருமே அதை நேரடியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீதான் காரணம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப மரியாதையா வரப்போறியா இல்லையா அப்படின்னு பிடிச்சி முத்துவை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு ஹீரோ. முத்துவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி, நம்ம வில்லி அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி வந்துட்டு அவங்க மாமாவை பார்த்ததோட, என்ன இது இவன் மாமாவை இழுத்து கொண்டாந்து இப்படி தள்ளுறான் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள என்ன இது, இவனை எதுக்கு போய் பிடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க தள்ளுறீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். இங்க பாருங்க அத்தை, இத்தனை நாளா பரமேஸ்வரி பாட்டியோட குடும்பம் தான் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம், உங்க அம்மாவும் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க ஒன்னும் காரணம் இல்லத்த. உங்க அம்மா சிவகாமி அம்மா பிறந்ததுக்கு இவன் தான்ட்ட காரணம் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அத்தனை பேரும் எங்க அம்மா மேல பழி போட்டதோட எங்க அம்மா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்களே, அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை அது வரைக்கும் இந்த அத்தை நீங்க பாத்தீங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த நிக்ரானே இவன் உங்க அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். உங்க அம்மா பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. மறுநாள் காலையில பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க அப்படின்னு பயந்து இவன் உங்க அம்மா குடிச்ச காஃபில ஏதோ கலந்திருக்கான், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சாகுற மாதிரி. அதனாலதான் அவங்க அப்பயே இருக்காம மறுநாள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததோட அதை சாதகமா பயன்படுத்திட்டான் இவன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப வில்லி வந்துட்டு அவங்க மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு, அக்கா அப்பவே சொன்னல இவன் அந்த பரமேஸ்வரியோட பேரன், அதனாலதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு யாருமே தெரியாத ஒரு அப்பாவி மேல பழி போடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட மாமா வராரு. வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட பேப்பர் கொடுத்த, இங்க பாரு இந்த வருஷத்துல இந்த ரிப்போர்ட்ஸ், உங்க அம்மா இறந்ததுக்கான ரிப்போர்ட்ஸ் பாரு அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி அந்த பேப்பரை பாக்குறாங்க. பார்த்ததோட அதுல அவங்க அம்மா இறந்தது இதனாலதான் அப்படின்னு இருக்கு. இத பார்த்ததோட ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களாட்ட இத்தனை நாளும் உங்க அம்மா இறந்ததுக்கு அந்த பாட்டி தான் காரணம் அப்படின்னு அவங்களை எப்படியெல்லாம் புண்படுத்தி பேசிருப்பீங்க. கடைசியில பாத்தீங்களா, அவங்க அம்மா இறந்ததுக்கு முக்கிய காரணமே இவன் தான். அதுவும் இவனோட பொறுக்கித்தனம் தான் காரணம். இவனை என்ன பண்ண போறீங்க அத்தை? அதுக்கு வில்லி வந்துட்டு சரியான கோவத்துல அவனை ஓங்கி அறையிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருப்ப? இத்தனை நாளும் அப்பாவியான ஒரு குடும்பத்து மேல நான் இப்படி பழி போட்டுக்கிட்டு இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இத்தனை நாளும் இவர்தான் காரணமா? நம்ம இப்படி போய் அந்த குடும்பத்து மேல கோவமா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த வில்லியும் ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா வந்துட்டு நேரா அவங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, பாத்தியா அம்மா மேல இத்தனை நாளா நீ எவ்வளவுலாம் பேசிருப்ப, அவங்களை எப்படி எல்லாம் தண்டிச்சிருப்ப, காரணமே இல்லாம 20 வருஷமா அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற ஈஸ்வரி? அப்ப ஈஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோ வந்துட்டு முத்துவ பார்த்து இந்த ஜெயில் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு போறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.